கடக ராசி 2026 சனிப்பெயர்ச்சி பலன்கள். நமக்கு எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமா நொந்து நூடுல்ஸ் ஆகி பார்க்குற யூடியூப் கமெண்ட்ஸ் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, அந்த கடகராசிக்காரங்களோட எமோஜி ஒரு அழுகை எமோஜியாவே இருந்தது. உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்தாச்சு. நிச்சயமாக 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போறாரு. இது அவ்ளோ நல்ல இடம் இல்ல அப்படின்னு சொன்னா கூட, இவ்ளோ நாளா இருந்த அந்த துன்பத்தையும், துயரத்தையும் தாண்டி வந்துட்டீங்க. நெறைய பேர் வந்து வாஷ் அவுட் ஆயி உட்கார்ந்துருக்கேன். இனிமேல் என் வாழ்க்கை வந்து வளம் பெறுமா? அப்படிங்கிற கேள்வியோட இருக்கீங்க. நிச்சயமாக உங்களது வாழ்க்கையும் வளம் பெறத்தான் போகிறது. இந்த 2026ல சனி பெயர்ச்சியினுடைய மாற்றமானது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, எப்பயுமே வந்து ஒரு புயலுக்கு பின் ஒரு அமைதி, ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு துன்பத்திற்கு பின்னாடி இறைவன் வந்து நெறைய விஷயத்த நமக்கு தரப்போறாரு. நிச்சயமா இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். உங்க சுயஜாதகம் ரொம்ப வலுவா இருக்க பட்சத்தில, அதனுடைய ஒரு தகுதி தராதரத்திற்கு ஏற்ப விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். "ஓ! என் வாழ்க்கை தான் இதுவா? நான் மாறிட்டேனா? நெறைய விஷயங்கள் மாற ஆரம்பிச்சிருச்சா?" அப்படிங்கிறத நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு, இப்ப நீங்க வந்து நெறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணிட்டுருப்பீங்க. கடந்த காலத்துல இருந்த சோகங்கள் மறையப் போகிறது. புதுசா ஏதாவது நான் வீடு கட்டப் போறேன். புதிய விஷயங்கள் நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கப் போகிறது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபருக்கு அப்புறம் நெறைய ஒரு பேக் வித் பேங் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள். இந்த வருஷத்திலேயே அக்டோபருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பா உங்களுக்கு வந்து ஒரு 3 மாத காலங்கள் ந இந்த விஷயம்னு இல்ல. எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா ஆகப்போது அப்படிங்கிறத நான் உறுதியா சொல்றேன். நீங்க எழுதி வச்சுக்கங்க. இப்பயே மாற ஆரம்பிச்சிருக்கு. ஆனா, நான் சொல்லக்கூடிய பீரியட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியடா நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ், அதன் மூலமா ஒரு முன்னேற்றம், ரிவார்ட்ஸு, நெறைய ஃபங்ஷன்ஸ் அட்டெண்ட் பண்றது, நெறைய சந்தோஷமா இருக்கிறது, போன்ற காலகட்டங்களை அந்த பீரியட்ல நீங்க வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வந்து இப்ப இருக்காரு. அதனால வேற ஏதாவது வெளியில பிளான் போடுறீங்க, வெளியூர் போறதோ, இல்ல ஒரு கோவில் ட்ரிப்பு, இந்த மாதிரி விஷயத்த பிளான் போடும்போது ரொம்ப கவனமா போடணும். ஏன்னா, அந்த 9ஆம் இடத்துல சனி இருக்கும்போது, உங்களோட பிளானிங் அப்படிங்கிற விஷயத்துல வந்து நெறைய முட்டுக்கட்டைகளையும், ஒரு இடத்துக்கு போனா அதுல வந்து ஒரு டிராவல் பிளான் அப்படிங்கிற விஷயத்துல வந்து நெறைய பிரச்சனைகள ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைய வந்து குடுக்கலாங்க. அதனால அதுல பாருங்க. ஏன் இத நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, உங்களுடைய 3வது ராசி அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்த பார்ப்பாரு. அதுக்கு வந்து சிறுதூர பயணம் அப்படிங்கிற ஒரு பாவகமும் இருக்கு. அப்போ உங்களோட டிராவல் நீங்க ஏதாவது ஒரு ஊருக்கு போறீங்க, ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போடுறீங்க, ஒரு ட்ரெயின் டிக்கெட் போடுறீங்கன்னா, டைமுக்கு உங்களால போய் ரீச் ஆக முடியாது. அதனால தயவு செய்து அதுவும் வந்து இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய மேக்கப்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. உங்களால நீங்க டைமுக்கு போய் அந்த இடத்துல போய் நிக்க முடியாம பிரச்சனைகள சந்திப்பீங்க. அதனால முடிந்த அளவு அந்த டிராவல் பிளான்ஸ வந்து ரொம்ப ரொம்ப கனகச்சிதமா போட்டு ஒரு 1/2 அன் ஹவரோ இல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போறக்கூடிய சூழ்நிலைய ஏற்படுத்திக்கங்க. அதனால எதுவும் பிரச்சனை ஆகாம வந்து பார்த்துக்கங்க. அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்துல வந்து இவ்வளோ நாளா நெறைய இடர்பாடுகள சந்திச்சிருப்பீங்க. இனிமே அதெல்லாம் வந்து உங்களுக்கு மாறப்போகுது. நெறைய விஷயங்கள் வந்து மாற்றம் வரப்போகுது. தந்தையாரோட உடல் நலத்துல கண்டிப்பா அக்கறை எடுத்துக்கணும். அப்பா இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப இம்பேக்ட் ஆகும். பிரச்சனையாகும். உங்களுக்கு வந்து அப்பா இல்ல அப்படின்னு சொல்லும்போது, உங்களுடைய பர்சனலா இருக்கக்கூடிய ஆன்ம பலம்னு சொல்லுவோம். அந்த ஆன்ம பலத்தில ஒரு குறைவான ஒரு தன்மைய வந்து நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி எப்பயுமே 9ஆம் இடத்துல இருக்க சனி வந்து, உங்களுக்கு வந்து அவருடைய 7ஆம் பார்வையா 3ஆம் இடத்த பார்க்கறதுனால, ஏதாவது இத பண்ணலாமா, அத பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வேற ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால அந்த நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஒரு கண்ணும் கருத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சனி பயிற்சி சொல்லுது. அதே மாதிரி ராகு கேது பயிற்சிய பொறுத்தளவு இப்ப ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 2ல வந்து கேது இருக்காரு. யார்கிட்ட பேசினாலும் கட் பண்ணி விட்டு பேசுற பேச்சு. வீட்ல இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ரொம்ப சங்கடப்படக்கூடிய சூழ்நிலைய வந்து ஏற்படுத்தி குடுத்துக்கிட்டு இருக்கு. 8ல வந்து ராகு இருக்கு. அப்ப இது மாறுமா அப்படின்னு கேட்டா, அடுத்த டிசம்பருக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா, ராசியில வந்து உட்கார போறாரு கேது. 7ல ராகு வரப்போறாரு. அகைன் அண்ட் அகைன் நீங்க கணவன் மனைவி உறவு நிலை. நாட் ஒன்லி கணவன் மனைவி ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்கனாலும், அவங்க கூட ரொம்ப கவனமா இருக்கணும். அதேபோல ஒரு ஒரு பெர்சன நேருக்கு நேரா மீட் பண்றீங்கன்னா, அவங்களும் உங்களுக்கு வந்து 7ஆம் இடம் தான். ஏன்னா எப்பயுமே இப்ப உங்க ராசியில கேது வரப்போறாரு. 7ல ராகு வரப்போறாரு. என்னடா மேடம் சனி பெயர்ச்சின்னு சொல்லிட்டு ராகு, கேதுவெல்லாம் பேசுறாங்கன்னு நெனைக்க வேண்டாங்க. டோட்டலா இவங்க எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு அந்த பலன வந்து இம்பாக்ட் பண்ணி குடுக்க போறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு உள்ள வரம்போது, சனியும் அங்க வந்து மீனத்துல இருப்பாரு. கேது உள்ள வரும்போது, இது ஒரு சனி, கேது காம்பினேஷனா இருக்கும். அப்ப இந்த காம்பினேஷன் வந்து உங்கள தொழில் விஷயத்திலயும் கொஞ்சம்
தொய்வு ஏற்படுவதையும், நீங்க வந்து உங்க பார்ட்னரோட வந்து ஒரு சரியான ஒரு முடிவுகள் எடுக்க முடியாம, அவங்களோட வந்து குழம்பி நிற்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுது. ஆகவே ராகு கேது பயிற்சி எப்போ? டிசம்பர்ல. அப்ப அந்த டைம்ல வந்து நீங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காஷனா இருக்கணும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து சினிமாக்கு போலான்னு சொல்லுவீங்க. அவரு உங்க பார்ட்னர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இல்ல நம்ம கோயிலுக்கு போணும்னு சொல்லுவாரு. உங்களுக்கு ராசியில கேது இருக்கிறதுனால, நீங்க ரொம்ப டிவைன்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க வந்து பார்ட்டி இந்த மாரி விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. அப்ப பிரச்சனை எங்க வரும் அப்டின்னா, ஃபீலிங்ஸ் வந்து 2 பேருக்குமே வேற வேறயா இருக்கும். அதனால வந்து எமோஷன்ஸ்னால பிரச்சனையாகி, ஒரு ஈகோ கிளாஷ் ஆகக்கூடிய சூழ்நிலைய வந்து ஏற்படுத்தி குடுக்கலாம். அதுவும் கடகராசி ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும் எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறவங்களா இருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணி, இந்த இடத்துல ஃபீலிங்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ணி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்தீங்கன்னா மட்டும் தான், உங்களால சர்வைவ் பண்ணி வெளில போக முடியும். அதனால அதுல கவனமா இருங்க. எப்போ? ஆஃப்டர் டிசம்பர். இப்போ சனி வந்திருக்கிறது, உங்க ராசிய விட்டு அதாவது அட்டம இடத்தை விட்டு சனி பகவான் வெளில போனதே உங்கள வந்து ஒரு பெரிய ரிலீஃப் தான். இவ்வளோ நாளா ஒரு மலைப்பாம்பு இருக்குன மாரி இறுக்கி வச்சிருந்தாங்க. இப்போ நீங்க வந்து கொஞ்சம் ஒரு ரிலீஸ் ஆயி ஒரு பிரீத் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன உங்களுக்கு ஏற்படுத்தி குடுத்துட்டாரு. நான் சொன்ன மாதிரி அக்டோபர்ல வரக்கூடிய ஒரு பீரியட், அக்டோபர் டூ டிசம்பர் இருக்கு இல்லையா? பயங்கரமான ஒரு கோல்டன் பீரியடா இருக்கும். நிச்சயமா எல்லாருமே கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க. அந்த பீரியட வந்து நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. அந்த 3 மாதங்கள. உங்க ஜாதகத்துக்கு ஏற்ப ஒரு ஜாக்பாட்டுங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இவ்ளோ நாளா போட்ட எஃபோர்ட் அதாவது எவ்வளவு முடக்குனாலுமே நீங்க வந்து முன்னேறி வரக்கூடிய சூழ்நிலைங்கிறது உங்க ராசி உங்களுக்கு குடுக்கும். ஏன்னா, இது காலபுருஷ தத்துவத்துல 4வது ராசி. எப்பவுமா சுகமா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நீங்க, அந்த டைம யூஸ் பண்ணி நல்லா மேலைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி குடுக்கும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. புனர்பூச நட்சத்திரத்த பொறுத்தளவு வந்து குடும்ப ஒற்றுமை இவ்வளோ நாளா இல்ல அப்டின்னா, அது வந்து அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம்ங்கிறது உங்களுக்கு வந்து நிச்சயமா மாற ஆரம்பிக்கும். நெறைய மரியாதை கிடைக்க போது. அதே மாதிரி நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில நீங்க பேசுறப்போ, அந்த பேச்சு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதேபோல யார்கிட்ட பேசினாலும் அவங்களுக்கு வந்து ஒரு நீங்க வந்து நல்லா மரியாதையா குடுத்தா கூட அவங்க வந்து அத ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதனால அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா பேசி, அவங்க கிட்ட நீங்க உங்களோட இத வந்து காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பூச நட்சத்திரத்த பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவத் துறையில வந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு நீங்க நெறைய பேர் வந்து இதுல வந்து அட்மின்ல இருப்பாங்க. அதே மாதிரி மருத்துவத் துறையில இருப்பாங்க. அது சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட ஹெல்த்த மட்டும் கவனமா வச்சுக்கங்க. ஏன்னா, எப்பயுமே வந்து பயங்கரமா குழப்பத்திலேயே இருப்பீங்க இந்த பூசம். அதனால உடல் ஆரோக்கியத்துல ஒரு அதிக கவனம் வந்து உங்களுக்கு தேவ. நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம்னா, எல்லார்கிட்டயும் ஓப்பன் ஹார்ட்டடா இருக்கீங்க. யாரு சூழ்ச்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறதே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதனால அந்த சூழ்ச்சிகளை வெட்ட வெளிச்சம் போட்டு உங்களுக்கு சனி பகவான் காட்டுவாரு. கவலைப்பட வேண்டாங்க. அதே மாரி ஆயில்ய நட்சத்திரம் பொறுத்தளவு, இவ்வளோ நாளா ஒரு வீடு வாசல் இல்ல அப்படின்னு சொன்னவங்களுக்கு, புதிய வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இப்ப கிடைக்குது. அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்பு. இவ்வளோ நாளா எனக்கு வேலை வாய்ப்பே இல்ல. நான் ஒரு பக்கம் போனா, அது வேற பக்கம் போயிட்டு இருந்துச்சு எனக்கு. அப்படின்னு சொல்றவங்க ட்ராக் பண்ணி புதிய வேலை வாய்ப்புல இணையக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மூத்த சகோதரரோடு உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்ப கவனமா வச்சுக்கணும். யாரையுமே நம்பாம இருக்கிறது உங்களுக்கு பெட்டர். எப்பயுமே நீங்க அவ்வளவா நம்ப மாட்டீங்க. அதே மாதிரி ஆயில்யம் பொறுத்தளவு அது 5 தலை நாகம் சொல்றதுனால, ஒரே நேரத்தில 5 விதமான வேலைகளை செய்யக்கூடியதா இருக்கும். அப்ப யாரையும் இப்ப இவ்வளோ நாளா நம்பல, இனிமேயும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்றது தான் ஒரு பெஸ்ட் அட்வைஸா உங்களுக்கு இருக்கும். பொதுவா இந்த கடகராசிக்காரர்கள் நீர்க்கரையோரம் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப மனதுக்கு அமைதிய தரும். ஏன்னா, இந்த ராசியோட தத்துவம் நீர் தத்துவம்ங்கிறதுனால, எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலுக்கு பக்கத்தில ஒரு தண்ணி ஓடிட்டு இருக்கிற தண்ணி இருந்ததுன்னா, அவங்களுக்கு ரொம்ப மன அமைதியாகும். அதே மாதிரி இவங்க எப்பயுமே ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால் இருக்கிறது, இல்ல ஏதோ ஒரு தண்ணி வந்து ஓடக்கூடிய இடத்துல போய் குளிச்சுட்டு வர்றதுமே வந்து, இவங்கள ஆறாவ வந்து கிளென்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய சூழ்நிலைய இவங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். அ அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது கவனமா இருக்கணும். அதே நேரத்துல ஏதாவது ஒரு நாள் முடிஞ்சா இவங்க மௌன விரதம் இருக்கிறதுமே இவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமா இந்த சனி பயிற்சி வந்து குடுக்கும். கால் முடியாதவர்களுக்கு ஊன்றுகோல் வாங்கி தரலாம். அதேபோல தொழில்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது உதவிகள் செய்யலாம். 9ஆம் இடத்துக்கு சனி வர்றதுனால, கோவில்ல உழவார பணிகள் நடக்குது. பழைய சிதிலமடைந்த கோயில்கள புதுப்பிக்கக்கூடிய
புனருத்தாரண நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னா, அங்க போயிட்டு கலந்துக்கிறதும், உங்களால முடிஞ்ச உடல் உழைப்பு, இல்லன்னா உடல் உழைப்பு பண்றவங்களுக்கு நீங்க ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. இந்த மாதிரி விஷயங்கள பண்றதன் மூலமா 9ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு பல நலன்களையும், வளங்களையும் வாரி வழங்குவார். வாழ்க வளமுடன்.